தற்போதைய அண்மை செய்தி. சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் எழுந்துள்ளது. சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அந்த சிறுமி சிட்லப்பாக்கம் அரசு விடுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், தீவிர மருத்துவ சிகிச்சை கண்காணிப்பில் சிறுமி இருக்கிறார். சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக நேற்று முன்தினம் சென்னை தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு சமூக நல விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். கொடூரமாக கால்களை உடைத்த அதே விடுதியில் பணிபுரிந்து வந்த மேத்யூ என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த மாணவியை வாயை பொத்தி அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தல் மட்டுமில்லாமல் அந்த மாணவியின் காலை உடைத்தார். இது தொடர்பாக ஏற்கனவே குரோம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவியன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்த பின் தற்போது உடல் நலம் தேறி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 13 வயது மாணவியை கொடூரமாக பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மேத்யூ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த மாணவிக்கு தற்போது மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுத்து வருகிறார்கள். மன ரீதியாக அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக மனோதத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் அந்த மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இந்த மாணவி அதிகாலையில் உறங்கிக் கொண்டிருந்த போது அதே விடுதியில் காவலாளியாக பணிபுரிந்த மேத்யூ கொடூரமாக அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த உடல் முழுவதும் காயத்துடன் கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் தற்போது அந்த மாணவி உடல்நலம் தேறி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தற்போது வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் தான் அந்த மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.